பாம்பை வந்து தாங்கிட்டு இருக்காருன்னா துவாரபாலகர் எவ்வளவு பெரிய இருப்பாரு. அவரோட பெரியவர் உள்ள இருக்கிற மகாதேவர். கொட்டத்து புரிசை நாட்டு உரோடகத்து ராஜராஜனுடைய கட்டினதுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன் காலத்துல இந்த கோயில் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. பாருங்க அந்த முகத்தை பார்க்கும் போது ஒரு பய உணர்ச்சி உள்ள நான் யார் தெரியுமா, உள்ள இருக்கிறவரு எல்லாரோட பெரியவர், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவருக்கு அப்படின்னு வருது. இங்க அங்குசம், இங்க பாசம், அந்த உடைந்த தந்தம், இங்க பழம் வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு காலை குத்திட்டு ஒரு காலை மடக்கிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு. சின்முத்திரை, இதுதான் சின்முத்திரை. இது ஓலைச்சுவடி இருக்கு. இந்த பாதம் பாருங்க எப்படி இருக்கு, திருப்பி. இது வந்து ஊர் அளவு சார், ஊர் அளக்கிறது, நிலத்தை அளக்கிறதுக்கு ராஜராஜன் கோல் கல்வெட்டுல சொல்லிடுறான். விமானத்திலே அதிட்டானத்துல இந்த மாதிரி கல் போட்டிருக்கோம். மண்மரபு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சிவபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். இது யாருடைய ஊர் தெரியுங்களா? முதலாம் ராஜராஜன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினான் பார்த்தீங்களா, அவன் நின்று கட்டின இந்த கோயில். அவனுக்கு பின்னாடி அவனுடைய பையனான முதலாம் ராஜேந்திர சோழனும் கட்டின கோயில். ஏன்னா இங்கே ராஜராஜன் அப்படிங்கிற கல்வெட்டுகளே அவனுடைய பேர் வருது. பாருங்கள் எவ்வளோ அங்கே நீங்கள் நினச்சி பாருங்கள், தஞ்சாவூர்லேருந்து ஒரு ராஜா வந்து இங்கே கோயில் கட்டியிருக்கான். நம்மளுடைய இந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கிற கோயில் இவன் மிக அழகான ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்குது. வாங்க நம்முடைய தொல்லியல் அறிஞர் ஸ்ரீதர் ஐயாவோட இந்த கோயிலை வந்து நம்ம சுற்றி பார்ப்போம். இதனுடைய சிறப்புகளை அவருடைய வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். வாங்க. அன்பான மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீதரன். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் 32 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இப்பொழுது வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களை பார்க்க இருக்கின்றோம். ராஜராஜனுடைய காலத்திலே எழுப்பப்பட்டு அவனுடைய மகன் மைந்தன் ராஜேந்திர சோழனால் கிட்டத்தட்ட 14 கல்வெட்டுகளிலே அந்த கோயிலை சிறப்பாக போற்றி பாராட்டி இருக்கின்ற கல்வெட்டுகளை எல்லாம் கொண்டிருக்கின்ற 22 கல்வெட்டுகள் இருக்கின்ற சிவபுரம் கோயில் ராஜராஜேஸ்வரம் உடையார் எப்படி தஞ்சையில் பெரிய கோயில் இருப்பது போன்றே தஞ்சையில் இருக்கின்றது போன்றே இங்கும் சிவபுரத்திலே ராஜராஜேஸ்வரம் உடையார் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்ற ஒப்பற்ற சிற்பங்கள் அடங்கிய கோயிலையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல ராஜராஜனுடைய கல்வெட்டு தான் எளிய தொன்மையான கல்வெட்டு. அதில் வந்து அவர்கள் இதை வந்து சிவபுரம், அது சிவபுரம்னு சொல்கிறதில்ல, உரோகடம் அப்படின்னு சொல்கிறான். உரோகடம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து ராஜராஜன் ஒரு கல்வெட்டு இருக்குது. ஸோ ராஜராஜனுடைய காலத்திலேயே இந்த கோயில் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் பிற்காலத்தில் ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்த கோயில் வந்து பெருசாக விரிவடைஞ்சிருக்கு. 14 கல்வெட்டுகள் இருக்குது. ஸோ சிவபுரம்ங்கிற போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து, ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஈக்காட்டு கொட்டத்து மாகனூர் நாட்டு பெரும்பத்தூர் பெரும்பத்தூர் மணவூர் கோட்டத்து மணவூர் கொட்டத்து புரிசை நாட்டு உரோடகத்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடைய மகாதேவர் ஆதிசண்டேஸ்வரருக்கு அப்படின்னு வருது. இதுதான் இந்த ராஜராஜேஸ்வரம் உடையார் அப்படின்னா இந்த கோயிலுடைய பெயர். சிவபுரம்ங்கிறது பிற்காலத்தில் தான் வருது, அதாவது ராஜேந்திர சோழன் காலத்திலேயே. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இது உரோகடம் அப்படின்னு இந்த பேர் வந்து இந்த கோயிலினுடைய கல்வெட்டுகள் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கிறது என்னென்னா, அதாவது சோழர் காலத்திலேயே வந்து ராஜராஜனுடைய கட்டினதுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் ராஜேந்திர சோழன் காலத்தில் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் வந்து திரிபுராந்தக தேவர், நடராஜ பெருமான், அதுக்கு தேவிமார்கள் எல்லாத்தையும் எழுப்புறான்.
எழுப்பி அதில் வந்து வழிபாடுகள் செய்கிறாங்க. வழிபாடுகள் செய்யும்போது கிட்டத்தட்ட 40 பணியாளர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அதாவது திருப்பள்ளி தாமம் பண்ணுறவங்க, திருப்பள்ளி தொங்கல் கொடை பிடிக்கவர்கள், கவரிப்பினாக்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் வந்து பணி செஞ்சுருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான இடத்த இந்த கோயில் பெற்றிருக்கிறதாக நம்ம கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட 22 கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இருக்குது. அதாவது பக்கத்தில் வந்து கூவம்னு ஒரு ஊர் இருக்குது. கூவமான மதுராந்தக நல்லூர் அப்படின்னு சொல்கிறோம். அங்கேருந்து வாய்க்கால் வருது. வாய்க்கால் வந்து வெட்டுறாங்க, வெட்டி கொண்டு வந்து இந்த ஊருக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வெறும் வழிபாடுகள் மட்டுமல்ல, இந்த மாதிரி கோயிலுடைய வழிபாட்டுக்காகவும் ஊர் மக்களுடைய நன்மைக்காகவும் பல செய்திருக்கிறது வந்து நமக்கு இதில் தெரியுது. சார் இந்த ஒரு நிமிஷம் சார், நீங்கள் கூவம் சொன்னீங்கல்ல சார், நம்ம சென்னைக்கு தண்ணி வருது அந்த கூவமா சார்? அதேதான். அதேதான் நாங்கள் போயிட்டு வந்தோம். அதே தண்ணி தான் சார். அங்க ஒரு பெரிய ஏரி கூட, அது வந்து திரிபுவன மாதேவி பேரேரி. அதேதான். அப்ப ராஜேந்திரனுடைய மனைவி பேரால அமைக்கப்பட்டது இல்லையா சார்? ஆமா ஆமா, திரிபுவன மாதேவி பேரேரி. அப்போ நமக்கு சென்னைக்கு தண்ணி கொடுக்கிறது அந்த கூவத்தில இருந்து வர்ற அந்த ஏரி. அந்த அதாவது எங்க தெரியுங்களா, திருவூர்னு ஒரு ஊர் இருக்கு. திருவூர், அங்க வந்து ஒரு ஷட்டர் இருக்கு. திருவள்ளூர் போற வழியில திருவூர்னு ஒரு ஊருக்கு ஷட்டர் இருக்குது. அதில் வந்து இது சேருது. அங்கேருந்து தான் பிரிஞ்சு அது திருவேற்காடு வழியாக வருது. திருவேற்காடு வழியாக தாண்டி வரும்போது அதனுடைய கலர் வந்து மாறி போகுது. அது அமைச்ச கரையெல்லாம் வந்த உடனே அது வேறு மாதிரி ஆயிடுது. ஸோ நமக்கு வந்து தண்ணி கொடுக்குற அந்த சென்னை மாநகருக்கு தண்ணி கொடுக்குற தெரிஞ்சு இவர் இருந்தார் இல்லையா, அது பேர் என்ன, பச்சையப்ப முதலியார் வந்து சின்னத்தரிப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டைங்கிறது சின்னத்தரிப்பேட்டை. ஆந்திராவிலேருந்து வந்தவங்கெல்லாம் அங்கே தறி போடுவாங்களாம் அந்த காலத்தில். அவர் என்ன பண்ணுவாராம், காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு கொகுத்தில் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் பணிகளை துவப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆறாக இருந்திருக்குது ஒரு 200 வருஷத்துக்குள்ளார. அதுக்கப்புறம் மக்களுடைய ஒரு பயன்பாடு, மக்கள் நகரம் விரிவடைஞ்சது. அதை பற்றி ஒரு இதுவும் இல்லாதனால அது மாதிரி விழிப்புணர்வு இல்லை. அதனுடைய பாதுகாக்கணும் அப்படின்னு தெரியல. அதனால இல்லை, நீங்க கூவம் சொன்னோன்னே எனக்கு அது மனசுல கேட்கலாம். இது வந்து ஒரு வித்தியாசமான பிள்ளையார் வந்து, இது வந்து அந்த மேலே வந்து இது சொன்ன இல்லையா, ஆரியோல்னு சொல்கிற இந்த அந்த பிரபாவளி, அதில் பாருங்கள் அந்த வேலைப்பாடுகள், அந்த தீச்சுவாலை மாதிரி செஞ்சுருக்கான். நடராஜர் திருமேனியில் இந்த மாதிரி இருக்கும். இங்கே அங்குசம், இங்கே பாசம், அந்த உடைந்த தந்தம், இங்கே பழம் வச்சுருக்கிறாரு. இந்த ஒரு காலை குத்திட்டு ஒரு காலை மடக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கிறாரு. கீழே மூஞ்சூர் வாகனம், கீழே மேலே வந்து 2 பக்கம் சாமரம். நம்ம அங்கேயும் பார்த்தோம். கொடை எவ்வளோ அழகாக கொடை இருக்குது பாருங்கள், சின்னதாக அழகா. சார் இன்னைக்கு நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு குடை வைக்கிறோம் சார். அது அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்குல்ல அந்த குடை வழக்க. குடைங்கிறது அது ஒரு ராயல் இது அந்தஸ்து மாதிரி. ஆமாம். ஓகே, ஒரு யாராவது பெரியவங்க வராங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கொடை பிடிக்கிறோம். வெண்கொற்ற கொடை, வெண்கொற்றை. அதில் தான் தலைக்கோலி செய்வாங்களாம். நடனம் ஆடுற பெண் வந்து நல்ல ஒரு பட்டம் வாங்கினான்னா அந்த கொடையிலேருந்து அந்த காம்பை வெட்டிட்டு அதில் பூன்லாம் போட்டு அவளுக்கு பரிசு. மாதவிக்கு அது தலைக்கோலிக்கு ஒரு பட்டம். எங்கேருந்து வந்து மாதவி கிட்ட வந்துட்டோம் சார். அவன் பார்த்தோம் இல்லையா, மகள தோரணம் எளிமையா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து என்ன பண்றான், இந்த விக்கிரகத்தை வந்து சிற்பத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுனால அதை வந்து அவன் வந்து பண்ணல, எதுவும் இல்லை. இதுக்கு நிறைய இதெல்லாம் வேலைப்பாடுகள் உட்கார்றது இல்ல, அவருடைய ஆபரணங்கள் அனைத்துமே வந்து ஒரு 10th century அப்படிங்கிறதுக்கு ஒரு 10ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது. திருவாங்கமாத்தூர்லாம் போனீங்கன்னா முன்னாடி வாழைப்பழ தட்டு வச்சிருப்பான், பழங்கள்லாம் வச்சிருக்க தட்டு மாதிரி இருக்கும் விழுப்புரம் சைடில். அது மாதிரி அந்தந்த சிற்பிகள் என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அந்த ஊர் வழக்கங்கள் என்ன மாதிரி இருக்கோ அதை பயன்படுத்தி. நீங்கள் சொன்னது இப்போ எனக்கு ரைட்டு சார். எப்படி மனசு இருந்ததுன்னா, நான் பலாப்பழம் இருக்கிற அந்த பன்ரொட்டி இருக்கு பாருங்க சார், அங்கே ஒரு பிள்ளையார் கோயிலை பார்த்தேன். அந்த குள்ள பூதங்கள் வந்து 2 பக்கமும் பலாப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த பன்ரொட்டி அந்த பலாப்பழம் முக்கியம். அதான் இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த விநாயகருக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். 2 இது இருக்கு சார். அதனால ஊட்டியில் என்ன பண்ணுவோம், அந்த மலை ரோடுல
பலாப்பழம் நீங்கள் விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அந்த வாசனைக்கு வந்து மசனக்குடி ரோட்டில் வந்து நிற்கும். அது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறதுனால அது வந்து யானைக்கு, அதனால் யானைக்கு அந்த பலாப்பழத்தை அந்த வாசனை அவ்வளோ கம்முன்னு பிடிக்கும். ஒரோடகத்து ஸ்ரீ, ஆமாம், அதுக்கு சிவபுரம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவருக்கு அப்படின்னு வருது ஆண்டு. ஸோ இந்த ஊருடைய பேர் தெரிஞ்சுக்கணும்னா நல்ல தெளிவாக இந்த கல்வெட்டில் நமக்கு வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா தட்சிணாமூர்த்தி அப்பஸ்மாரம் இந்த பக்கம் வச்சுருந்தாரு, இந்த பக்கம் இருக்குது. கையில் அச்சமாலை, இந்த பக்கத்தில் அந்த தீச்சுவாலை இருக்குது. மேலே அந்த ஆலமரத்தில் ஒரு பாம்பு. இங்கே வந்து இந்த பொக்கணம்ன்ற அந்த பை, நீங்கள் சொன்ன ஆந்தை, 2 ஆந்தை இருக்கு. இந்த ஜடாபாரம் பாருங்க எப்படி அழகா அந்த முடிகள் அலங்காரம். அதுல வந்து பிறைச்சந்திரன் எவ்வளோ அழகா பண்ணியிருக்கான் பாருங்க. இங்க மகர குண்டலம், இங்க பத்திர குண்டலம். இந்த பாருங்க இவ்வளோலாம் அந்த நாகம் வந்து இங்கே ஒரு நாகம், கீழே ஒரு பக்கம் வந்து சிம்மம், ஒரு பக்கம் மான். சார் இந்த சிங்கத்திலே 2 இருக்கு பாருங்களேன். இங்க இருக்கு, இங்க ஒரு சிங்கம், ரைட். இங்க ஒரு இது பெண் சிங்கமோ அதோட குட்டி மாதிரியே இருக்கு பாருங்க ஒரு சிங்கம். அதாவது இந்த இந்த இவன்ட்ட இருக்கிற போது மானம் பயப்படல, சிங்கமும் அதை வந்து செய்யணும் இல்லை. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா இவர் பாருங்க, இதுதான் சின்முத்திரை, சின்முத்திரை, இதுதான் சின்முத்திரை. இது ஓலைச்சுவடி இருக்கு. இந்த பாதம் பாருங்க எப்படி இருக்கு, திருப்பி இருக்கு. இது முடியுமா, இது முடியுமா? ஓ, யோகத்தில் நீங்கள் சொல்ல முடியும், பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி இது அபஸ்வரம் கையில் பாம்பு இருக்குங்க சார். பாம்பு இருக்கும். பாம்பு அபஸ்மாரம், அபஸ்மாரம், முயலகன், முயலகன்னா அதாவது இக்னரன்ஸ், முயலகன் இல்ல, அதான் அதை வந்து அஞ்ஞானத்தை அழிக்கிறார், கீழே வச்சு அஞ்ஞானத்தை அழிக்கிறார். ஒரு கதை ஒன்று, அந்தகாசூரன் ஒரு சூரன். அவன் என்ன பண்ணுவான், இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் பேரில் வந்தான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன மனசில் நினைக்கிறோங்கிறதே வராது. மனசில் நினைக்கலாம் என்ன ஆகுது, நமக்கு சின்ன குழந்தை மாதிரி இருப்போம். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த அந்தகாசூரனை இறைவன் பேரில் ஏவி விடுறாங்க. அதான் திருக்கோவிலூர். அவர் என்ன பண்ணுறாரு, அவரை அழிக்கிறார். அது அந்தகாசுரனை அழிக்கிறது திருக்கோவிலூர் வீரட்டானேஸ்வரர் கோயிலில் நீங்கள் அதை பார்க்கலாம். அதுதான் இதான் இக்னரன்ஸ். ஒரு மனிதனுக்கு என்ன ஒன்றுமே தெரியும், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி. இல்லை, எனக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சார். ஒரு அருமையான இன்னொன்று வந்து ஒரு சிங்கம், அதை வந்து இப்படி பார்த்துட்டு சார் சொன்ன மாதிரி இது யாருக்குமே ஒரு மயக்கம் இல்லை, பயம் இல்லை. ஒரு சிற்பத்திலேயே எவ்வளோ செய்திகள் வந்து உள்ளடக்கி கொடுத்து. அவன் திங்க் பண்ணும்போது அவன் வந்து தியான ஸ்லோகம் சொல்லிட்டு தான் செய்யணும். சிற்பி அவன் சொல்கிற போது தன்னை மறந்து அவன் செய்கிறான். அதாவது தன்னுடைய திறமைகளை எல்லாத்தையும் காமிக்கணும், அதில் எல்லாத்தையும் கொண்டு வரணும். கையில் நாகப்பாம்பு இருக்கணும், மேலே நாகம் இருக்கும், அது எப்படி பெண்ட் ஆகியிருக்கும், அதுக்கு இடத்தோட கல் அமைப்பு எவ்வளோ இருக்கணும். அந்த பாருங்கள், அந்த வால் வந்து இது வரைக்கும் போகுது. அந்த பொக்கணம் எங்கே வரணும், முதல்ல அவன் டிசைன் பண்ணிக்கணும் இல்லையா, மனசில் டிசைன் பண்ணிக்கிட்டு. அந்த முகம் கூட, முகம் அவ்வளோ எனக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கு. ரொம்ப சிறப்பு. கால் வந்து வரவே வராது, எப்படி பண்ணவே முடியாது. இல்லை, அவன் எப்படி வந்து அதை கல்லில் வடிச்சிருக்காங்க நமக்கு. இதெல்லாம் ஒரு அரிய தகவல்கள். நான் நினைக்கிறேன் மண்மரபு நேயர்கள் வந்து இந்த இவரை வச்சுக்கிட்டே வந்து சந்தோஷமா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடமும் போய் பாருங்க, எல்லா ஊர்லேயும் தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்காரு, தட்சிணாமூர்த்திக்கு என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் பார்க்குறது எங்கே பார்க்குறோன்னா சிவபுரத்தில் பார்க்குறோம். இது வந்து லிங்கோத்பவ மூர்த்தி, அதாவது அடிமுடிக்கானா அண்ணல் அப்படின்னு பேர். அதாவது தீப்பிழம்பாக இருக்கார், திருவண்ணாமலையில் இருக்கிறார் இல்லையா, தீப்பிழம்பாக அப்படியே நிற்கிறார். ஒரு தடவை சண்டை வருது, 2 பேருக்கும் போட்டி வருது. பிரம்மா நான் தான் பெரியவன்றாரு பிரம்மா, விஷ்ணு நான் தான் பெரியவன் சொல்கிறாரு. அப்போது இவர் வந்து என்ன சொல்ல, நீ முதல்ல என்ன கண்டுபிடிங்க அப்படின்றாரு. இவருடைய பாதத்தை தேடி இவர் என்ன பண்ணுறாரு, வராக அவதாரம் எடுத்து உள்ளே போகிறார், பன்றி வடிவம் எடுத்து. மேலே பிரம்மா என்ன பண்ணுறாரு, அண்ணா வாகனத்தில் மேலே போகிறாரு. இந்த மாதிரி அண்ணா வாகனத்தில் இருக்கிற மாதிரி எங்கேயும் இருக்காது. பொதுவாக
ஒரு இது தாழம்பூவை காமிச்சிருப்பான். இங்கே அன்ன வாகனத்துக்கு மேலே போகிறாரு. இந்த சிவலிங்கத்துக்கு மேலே இந்த முடி இருக்குது, இந்த இது வந்து மலர். இங்கே வந்து அவருடைய மழு, இங்கே மான் எல்லாம் இருக்குது, எல்லாம் நிற்கிறாரு, கண்டுபிடிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு, விஷ்ணு வந்து ஒத்துக்கிறார், தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறார். ஆனால் பிரம்மா என்ன பண்ணுறாரு, தாழம்பூ ஒன்று மேலேருந்து வருது, டக்குன்னு பிடிக்கிறார். நான் வந்து இறைவனுடைய முடியிலேருந்து வரேன் அப்படின்னு டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு நான் முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவர் வந்து தாழம்பூ என்னுடைய பூஜைக்கு பயன்படக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறதுனால தாழம்பூவை சிவபெருமானுக்கு நம்ம படைக்கிறது இல்லை, அம்பாளுக்கு படைக்கிறோம், வைக்கிறோம். சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் இந்த தாழம்பூவை பண்ணுறோம். இது வந்து ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த இதில் வந்து இந்த பிரம்மா வந்து அன்ன வாகனத்துக்கு மேலே இருக்கிறது மாதிரி காமிக்கிறது வேற எங்கேயும் அந்த மாதிரி கிடையாது. அது இந்த சிவபுரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான அமைப்பு. பிரம்மா ரொம்ப சிம்பிளாக இருக்காரு. அங்கே ஒரு மாதிரி இருந்தது, இந்த கோமுகம் ஒரு மாதிரியாக இருந்தது இல்லையா, இங்கே அந்த மாதிரி இல்லை. இங்கேயும் அதே மாதிரி வருது பாருங்க, புரிசை நாட்டு உரோடகத்து கீழே வருது பாருங்க, ரெண்டாவது லைன். ஸ்ரீ புரிசை நாட்டு நீங்க இந்த மாதிரி துர்கா வந்து எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. பாருங்க, பிரயோக சக்கரம், எவ்வளோ அலங்காரம். அந்த கால் பாருங்க எப்படி, அந்த கால் நான் சொன்ன அந்த திருபங்கம்னு சொன்னேன், திருபங்கத்தில் அந்த முடிச்சு பாருங்க, அதுக்கு வந்து அந்த கீர்த்தி முகம். இந்த திருவாசி பாருங்க, எவ்வளவு திருவாசியில் மகரம் எவ்வளவு அழகா அந்த வச்சு அந்த முகத்தை பாருங்க, அந்த இதழ். இதில் அந்த காலத்தில் நிலம் அளக்கிறதுக்கெல்லாம் நிலம் அளக்கிறதுக்கு ஒரு கோல் இருக்குது. இந்த கோல் வந்து இதை இருக்கு பாருங்க, டேப்பு. அந்த எந்த இடத்துல வருது பாருங்க, 90, 108 தான், 108. அதாவது ஒரு பகுதி இன்னொரு இந்த பகுதியில் பாதி இன்னும் அங்கே இருக்கணும். இது வந்து ஊர் அளவு சார், ஊர் அளக்கிறது, நிலத்தை அளக்கிறதுக்கு ராஜராஜன் கோல். அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து 2 விதமான அளவு இருந்திருக்கு. ராஜகேசரி என்னும் மரக்காலால் அப்படின்னு வருது. ஸோ அந்த ஊரில் வந்து நெல் அளக்கிற போது அதுக்கு தனி அளவு, ராஜகேசரி என்னும் மரக்காலால் அளவெடுத்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி அது தவிர இந்த இடத்துல நம்ம பார்க்குற இடத்துல வந்து இந்த கோயிலில் கவரிப்பினாக்கள், திருப்பள்ளி தொங்கலுடையார்கள், மெய்க்காவலர்கள், அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் எல்லாரும் இதில் வந்து கிட்டத்தட்ட 40 பேர் பண்ணியிருக்காங்க நாள்தோறும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆதித்த பெரும் வழி அப்படின்னு ஒரு வழிபாடு நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான வழிபாடுகள் பள்ளி தொங்கல், அதுக்காக தான் இங்கே சொன்னேன். இந்த இடத்துல இதாக இருக்குது பாருங்கள், நால்வருக்கும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு 4 பேர், மெய்க்காவல் 4 பேர், தீ பந்தம் படிக்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த இது இருக்குல்ல ராயல் இது இருக்கு இல்லையா சிக்னியா, அதை படிக்கிறது. பரிகலம் தொடுப்பார் தொடுப்பார்களுக்கு பள்ளித்தாமம்னா மாலைன்னு அர்த்தம். மாலையை வந்து இதை கொஞ்சம் க்ளோஸ் அப் எடுத்துக்கிடுங்க சார், இதுதான் முக்கியம். இந்த ஒரு கோயில் வந்து நான் நினைக்கிறோம் சின்ன கோயிலாக இருக்கணும், எத்தனை பேர் பணி செஞ்சுருக்காங்க. அப்போ பறிப்பாருக்கு நெல் எவ்வளோ நெல் அவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பங்கு 50. ஸோ அப்போ வந்து பூ பறித்து இங்கே ஒரு நந்தவனம் இருந்திருக்கு சார், பூ பறித்து அந்த பூவை வந்து மாலைக்கு தொடுத்து இறைவனுக்கு படைக்கணும். அதுக்கு ஒரு நெல் அளந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு இது தானே கூலியா தரணும் இல்லையா, அதுக்கு தொடர்ந்து செய்வாங்க.
ஒரு கோயில்ல வந்து அந்த அளவுகோல் குறிச்சிருவாங்க. ஆமா. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா அந்த அளவை வந்து அது அவங்க கோயில்ல கொடுக்குறான், கோயில்ல கொடுக்குறான். நீங்க வந்து தவறு, எனக்கு நீங்க ஜாஸ்தியா அளந்துட்டீங்கன்னா அதை இங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த அளவுகளால் என்னோட திருச்சியில் பக்கத்தில் ஒரு கோயிலில் இந்த விமானத்திலே வெட்டப்பட்ட அளவுகோலின்படி அப்படின்னு போடுறோம் அந்த நல்லூரில். ஸோ அந்த மாதிரி கல்வெட்டில் சொல்லிடுறான், விமானத்திலே அதிஷ்டானத்தில் இந்த மாதிரி கல் போட்டிருக்கோம் அப்படின்னு போடுறோம். இதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்டரகண்டன் கோல், நம்ம இதில் பார்த்தோம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பார்த்தோம். ராஜராஜன் கோல் கூட தஞ்சாவூர்லலாம் சார் ஒரு ராஜராஜன் கோல், ராஜராஜனுடைய அளவு அந்த கோல் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க சார். ஆனால் ஆக்சுவலாக அதான் சொல்ல வந்தேன். உலகளந்தான் அந்த பேர் அவனுக்கு, உலகளந்தான்னு பேர். அவன் தான் முதல்ல சர்வே பண்ணுறான், பண்ணி லேண்ட்ஸுக்கெல்லாம் இவ்வளவு இருக்குது, இவ்வளவு பண்ணுறது, இந்த கோயிலுக்கு இவ்வளவு அப்படின்னு சொன்னது. அதை செக் பண்ணுறாங்க. அதே அவன் பையனே அனுப்புகிறான், போய் பாரு. திருமால்பூர்லாம் வந்து என்ன பண்ணுறா, விளக்கு எரியுதா, எத்தனை விளக்கு எரியுது, 7 விளக்கு கொடுத்துருக்கானா தானம், ஏன் 2 விளக்கு எரியலைன்னு கேட்குறான். அவன் எல்லோரும் இந்த இவங்கெல்லாம் அர்ச்சகர்லாம் என்ன பண்ணுறாங்க, போதலை, சரி இந்த இன்னொரு ஏக்கர் நிலம் கொடு. இல்லை அதுதாங்க சார், ராஜராஜன் வந்து சிறந்த மனிதன், அரசன் சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. நான் நினைக்கிறேன் லேண்ட் ரிஃபார்ம் பண்ணவன் அழகா பண்ணியிருக்கான். அது ஏன்னா எல்லாரும் அப்புறம் சொல்லுவாங்க, ஷெர்ஷாவை சொல்லுவாங்க, ஷெர்ஷா பண்ணாரு அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க முகலாயர் காலத்தில் ஷெர்ஷா. ஆனால் நமக்கு ராஜராஜன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பாருங்க சார். அதை வந்து தமிழருடைய ஒரு பெருமை வந்து கண்டிப்பாக நம்ம போற்றணும் தான் சார். சரி, கோரப்பல், அந்த கண்ணை பாருங்க, நெற்றி புருவம் பாருங்கள் எப்படி இருக்குது, விளைஞ்சிருக்கு. மேலே பத்திரை கொண்டுலாம் நான் சொன்னாலும் அந்த ஆந்தை காதில். அங்கே வந்து சாதாரணமாக இந்த தோல் வலை அப்படி இருந்தது, இங்கே பாருங்கள் அதுக்கு ஒரு சிம்ம முகம். எவ்வளவு இதை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இங்கே இந்த தர்ஜனி முத்திரை கை, அங்கே வந்து உங்களுக்கு நாகம், கையில் நாகம் இருக்குது. இங்கே வந்து கையில் என்ன இதில் என்ன வச்சுருக்காங்க, அதில் கை விஸ்மயம் தான், விஸ்மயம். பாருங்க அந்த முகத்தை பார்க்கும்போது ஒரு பயம் உணர்ச்சி, பய உணர்ச்சி அவருக்கு. உள்ளே போகும்போது இந்த கையில் எத்தனை விதமான அணிகலன்கள் பாருங்கள். இங்கே பாருங்க, அது விழிப்புணர்வோடு இருக்கணும், எப்பவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். அவர் வாயில் காவலனா அவர் வந்து ஒழுங்கா இருக்கணும். முடிச்சு பாருங்க எவ்வளோ அழகாக போட்டுக்கிறாங்க. அந்த உதரபந்தம், நகம் பாருங்க, தர்ஜினி முத்திரை. உள்ள இருக்கிறவங்க யாரு தெரியுமா உங்களுக்கு? இது வந்து ராஜராஜனுடைய ஸ்டைல் வந்து இப்படி தான் இருக்கும். அதனால் நான் யார் தெரியுமா, உள்ளே இருக்கிறவர் எல்லாரோட பெரியவர், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறார். பாருங்க மணி கையில், மணி இங்கே அங்கே ஒரு மாதிரி பார்த்தவங்கள பொறி நூல், இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, முப்பொறி நூல்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து முகத்துல அந்த அளவுக்கு இல்ல, அங்க விஸ்மயம், இங்கே இந்த கையில. இது வந்து நாகம் யானையை வந்து கவிட்டு இருக்கிற மாதிரி. இதே மாதிரி அமைப்பு வந்து நமக்கு
தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கூட இருக்குது, பெரிய அமைப்பு இருக்குது, அது ஃபோட்டோ காட்டுறோம். அதே ஆனால் பெரிய துவாரபாலகர் அவர் வந்து அந்த துவாரபாலகரும் பெரியவர், இந்த நாகமும் பெருசாக இருக்கும், யானையும் பெருசாக இருக்கும். அந்த பாம்பு எவ்வளவு பெருசு இருக்கும். பாம்பை வந்து தாங்கிட்டு இருக்காருன்னா துவாரபாலகர் எவ்வளவு பெரிய இருப்பாரு. அப்போ அது ஒரு கம்பேரிசனை காமிக்கிறதுக்கு பெரியவர் அதை சொல்ற வர்றாங்க. உள்ள இருக்கிறவரை எல்லாரோடய பெரியவர் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. மிகவும் சிறப்பு. இது பரவாயில்லைங்க சார், நமக்கு ராஜராஜனுடைய அமைப்பை நமக்கு அது அப்படியே வந்திருக்கு, ரிப்பீட் ஆகிருக்கு. ஏன்னா தஞ்சாவூர் கோயில் மாதிரியே இங்கே டொனேஷன் கொடுத்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வெயிட் எவ்வளவு. இன்னைக்கு இது சின்ன கோயிலாக இருக்கலாம், பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் வேலை செஞ்சுருக்காங்க டெய்லி. ராஜேந்திரனுடைய மகன் அவனுடைய காலத்தில் ஆதித்தவார பெரும் பலி அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஞாயிற்றுக்கிழமையில் சிறப்பு வழிபாடு. மாணிகள் 6 பேர், பதியிலார் அதாவது இந்த கோயிலில் இப்போ செய்கிற பெண்கள் வந்து 24 பேர், பஞ்சாச்சாரியர்கள், வீணை உடுக்கை திருப்பதியம் வாசிப்பதற்கு, திருவாய்க்கேள்வி உடையான், பாடவியம் அந்த இசைக்கருவி, உவச்சர்கள் 11 பேர், கவரிப்பினாக்கள் 12 பேர். சார் உவச்சர்கள்னு யாரும் சொல்லிடுங்க சார். உவச்சர்கள் யார்? அவங்க இசைக்கருவிகள் வாசிக்கிறவங்க. அப்புறம் திருப்பள்ளித்தவங்கள் 4 பேர், கணக்கன், பண்டாரி, திருப்பள்ளித்தாமம், விளக்கு பிடிப்பவர் 4 பேர், கொடி பிடிப்பவர் 4 பேர், காவலர்கள் 4 பேர். இத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்க. இதே நேரத்தில் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய காலத்துலேயும் அந்த கோயிலுக்கு தானங்கள் கொடுத்துருக்குறான். அதுதான் என்ன பண்ணுறான்னா, கூவம் என்ற தடாக சமுத்திரநல்லூர் அங்கேருந்து அந்த சிவபிராமணனுடைய வசத்தில் நிறைய பணங்கள்லாம் கொடுத்து அதை பண்ணுறோம். அப்போ உரோகடம் ஊரோடகம் அப்படின்னு வருது. முதல்ல உரோகடம்னு வருது, அந்த ஊரோடகம் அப்படின்னு வருது சுந்தரபாண்டியன் காலத்தில். ஸோ தொடர்ந்து ராஜராஜன், ராஜேந்திர சோழனுடைய பையன், அதுக்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் எல்லாருக்கும் எந்த வேற்றுமையும் இல்லாமல் இந்த கோயிலை போற்றி பாதுகாத்திருக்கிறாங்க. சார் இவர் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனா? ஆமாம் ஆமாம், அவர் தான் இந்த ஃபுல்லாகவே வந்திருக்கிறாரு. இதை வந்து இப்பொழுது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அதை வந்து சீர்மிகு பாதுகாத்து வருகிறது. அது ஒரு வரலாற்று சின்னமாக போற்றி பாதுகாத்து வருகிறது. நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மிக சிறிய கோயில் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். மிக சிறிய கோயில், அரிய கல்வெட்டுகள், 22 கல்வெட்டுகள் இருக்கிற இந்த கோயில் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துருக்கோம். இந்த கோயிலுக்கு அனைவரும் வாங்க, வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து நான் இப்போ வழியில் வரும்போது பார்த்தேன், இவங்க இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு கூட ஒரு போர்டு போட்டிருக்கான். அதில் வந்து நீங்கள் இதை வந்து கோயிலை வந்து பார்க்கலாம், என்னென்ன டூரிஸ்ட் இம்பார்ட்டன்ட் பகுதியில் பார்க்கலான்னு டூரிசம், நம்மளுடைய தமிழ்நாடு அரசு டூரிசம் டிபார்ட்மெண்ட் கூட ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து பாருங்கள். பல அரிய தகவல்களை நம்மளுடைய ஸ்ரீதர் ஐயா அவங்க வந்து பெரியவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க, எவ்வளோ தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அந்த தகவல்களை நீங்கள் கரிஞ்சிக்கணும், அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே ஒன்றே இல்லை, ஒரு தட்சிணாமூர்த்திக்கே எவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படின்னு இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ தட்சிணாமூர்த்தி எவ்வளோ சிறப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். வாங்க, எங்களோட இணைந்திருங்க. இன்னும் இது மாதிரி நிறைய கோயில்கள் ஸ்ரீதரன் ஐயாவோட பார்க்க போகிறோம். அதனால் எங்களோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.